விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த அருமையான மாலை பொழுதிலே தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்பதும் வேதத்தை நாம் வாசித்து தியானிப்பதும் நம்முடைய ஆன்மீக வாழ்வுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்க ஜெபத்துடனே நாம் காணப்படுவோமாக. நாம் எபிரேயர் நிருபத்தினுடைய 6ஆம் அதிகாரத்தின் துவக்கத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிற பகுதியை மனதில் நீங்கள் வைத்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். எபிரேய விசுவாசிகளை பார்த்து எழுத்தாளன் ஒரு வார்த்தை சொன்னதை நாம் கவனித்தோம். காலத்தை பார்த்தால் போதகர்களாயிருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாயிருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள் என்று ஒரு குற்றச்சாட்டு வைப்பது போல அவர் அந்த வசனத்தை துவக்குகிறார். இதை சொல்வதற்குள்ள காரணம் நாம் கண்டோம். இனிமேல் அவர் சொல்ல போகிற விஷயம் பழைய ஏற்பாட்டு ஆகமங்களிலே காணப்படுகிற மெல்கிசதேக் என்னும் ஒரு மனிதனை குறித்துள்ள விளக்கங்கள், விரிவுரைகள் அவர் கொடுக்க போகிறார். ஆகவே மெல்கிசதேக்கோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இணைத்து மெல்கிசதேக்கின் முறைமையின்படியாக வந்த பிரதான ஆசாரியர் நமக்குண்டு என்று அதை அவர் நிரூபிக்கத்தக்கதாக விளைகிறார். அதற்காக பிரயாசப்பட ஆரம்பிக்கிறார். அந்த எழுத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிற வேளையில மெல்கிசதேக்கை குறித்து உங்களுக்கு அநேக விஷயம் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் காலத்தை பார்த்தால் போதகர்களாய் இருக்க வேண்டிய உங்களுக்கு நான் இப்பொழுது வேதத்தினுடைய மூல உபதேசங்களை மறுபடியும் போதிக்க வேண்டிய நிலைமை இருக்கிறதோ என்று நான் பயப்படுகிறேன். இது வாசகர்களுடைய ஆன்மீக பரிதாப நிலையை எடுத்து காட்டுகிறது. காலத்தை பார்த்தால் ஒரு 50 வயது பிராயமுடையவனாய் இருக்க வேண்டியவன் இப்பொழுது 4 வயது குழந்தையை போல் இருக்கிறான் என்று சொன்னால் அந்த நிலைமையை நீங்கள் யோசித்து பாருங்கள். அதை போல ஆன்மீக வாழ்க்கையிலும் இந்த கிறிஸ்தவர்கள், எபிரேய விசுவாசிகள், அவர்கள் வசனத்தை நன்றாய் அறிந்து கேட்டவர்கள், கர்த்தர் மூலமாய் போதிக்கப்பட்டு அவிதமாய் அதை கேட்டவர்களாலே போதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் நடுவிலே வசனத்தை போதிக்கக்கூடிய அதிகமான முன்னோர்கள் இருந்தார்கள், குறிப்பாக பிதாக்கள் இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் இப்பொழுது காலத்திற்கு அப்பால் மறைந்து போய்விட்டார்கள். அவ்விதமாய் கர்த்தருடைய வசனத்தை பலமுறை பலரால் கேட்டவர்கள். ஆனால் கேட்ட வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையில இன்னும் சரியாக அதை கிரியை செய்யாமல் போறதினாலே அவர்கள் பால் உண்கிற குழந்தை பருவத்தை தாண்டாமல் காணப்படுகிறார்கள். இது ஒரு பரிதாப நிலையை அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, சொல்ல போகிற விஷயத்தினுடைய அந்த காம்ப்ளெக்சிட்டி அல்லது சொல்ல போகிற விஷயத்தினுடைய கிராவிட்டி, அது எவ்வளவு மேன்மையானது, அது எவ்வளவு முக்கியமானது என்பதையும் அவர் அதன் மூலமாய் ஞாபகப்படுத்துகிறார். ஆகவே இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற இந்த வார்த்தை மூலமாக நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? நம்முடைய வாழ்க்கையை திருப்பி பார்ப்போம். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று தெய்வ சபையில் அங்கமாகி எத்தனை வருஷங்கள் ஆயிற்று. ஆனால் அந்த நாள் துவக்கி நம்முடைய வாழ்க்கையிலே காலத்திற்கேற்ற வளர்ச்சியை ஆன்மீக வாழ்க்கையிலே அடைந்திருக்கிறோமா? நம்முடைய திருச்சபையிலே ஏறத்தாழ இருக்கக்கூடிய ஒரு 150 பேர்களாகிலும் அவர்கள் பல வருஷங்களுக்கு முன்னதாகவே திருச்சபையில் அங்கம் வகிக்கிறார்கள். ஆனால் உங்களை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்விதமாய் ஒரு கேள்வி எழுப்பினால் அது நியாயமாய் இருக்குமா அல்லது அது ஒரு அநியாயமான கேள்வியாய் இருக்குமா? யோசித்து பாருங்கள். நான் நினைக்கிறேன் நம்மை பொறுத்த மட்டில் இன்று இந்த கேள்வி நியாயமான கேள்வி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவ வசனத்தினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். நீங்கள் பரிசுத்த ஆவியினால் இப்பொழுது ஆட்கொள்ளப்பட்டு நடத்தப்படுகிறீர்கள். அப்படி இருந்தும் கூட இன்னும் காலத்திற்கேற்ற பரிசுத்த ஆவியின் மூலமாய் வரவேண்டிய கர்த்தருடைய வசனத்திலே வரவேண்டிய வளர்ச்சியை அடையாதவர்களோ என்று நாம் ஒரு சுய சோதனை செய்ய வேண்டும். இவ்விதமாய் கிறிஸ்துவுக்குள் நாம் வளர வேண்டுமானால், ஆன்மீக வாழ்க்கையில முன்னேற வேண்டுமானால், கர்த்தருடைய வசனத்திலே நாம் அதிகமாய் பழகக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய வளர்ச்சி என்று சொல்லுகிறது. அதற்கு ஆதாரமாய் இருக்கிறது வசனத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து இருக்கிறது. காலத்தை பார்த்தால் போதகர்கள் என்று சொல்ல வேண்டிய நிலைமை இருக்கிறதா, அல்லது
இப்பொழுது நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நம்மோடு நாம பேசுவோம். எந்த அளவிற்கு கர்த்தருடைய வசனத்தோடு நாம் பழக்கமுடையவர்களாய் இருக்கிறோம். How familiar we are with the word of God. நாம் ஏதோ சடங்குக்காக அல்லது ஒரு கடமைக்காக அல்லது இது செய்யாமல் இருந்தால் என்ன ஆகும் என்ற ஒரு யோசனையினாலே வேத வசனத்தை அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏனோ தானோ என்று வாசிக்கிறவர்களாய் இருக்கிறீர்களா? அல்லது வசனத்தை வாசிக்கும் பொழுதே நீங்கள் வசனத்தை வாசித்து அதை தியானித்து அதன் மூலமாய் கற்றுக்கொண்டு பிறருக்கு போதிக்கிற ஒரு வளர்ச்சி நீங்கள் அடைய வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? இதை குறித்து வில்லியம் மெக்டொனால்ட் என்பவர் சொன்ன ஒரு வாசகம் அல்ல, ஒரு பேராகிராஃப் இவ்விதமாய் அவர் எழுதுகிறதை நான் வாசித்தேன். God's order is that every believer should mature to the point where he can teach others. இங்க அவர் சொல்லுகிறார், தேவனுடைய திட்டம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு விசுவாசியும் பிறருக்கு போதிக்கத்தக்க அளவிற்கு அவர் பக்குவம் அடைய வேண்டும். ஒவ்வொரு விசுவாசியும் ஒருவருக்கு அது பிறருக்கு போதிக்கத்தக்கதாக அவர்கள் பக்குவம் அடைய வேண்டும், வளர வேண்டும். அப்புறம் ஒரு வாசகம் சொல்லுகிறார், ஈச் ஒன் டீச் ஒன். ஒவ்வொருவரும் அடுத்தவருக்கு போதிக்கிறோம். தொடர்ந்து சொல்லுகிறார், while it is true that certain ones have a special gift of teaching, it is also true that every believer should engage in some teaching ministry. It was never God's intention that this work should be limited to a few. இதனுடைய அர்த்தம் என்ன? இந்த போதிக்கும் ஊழியமானது ஒரு சிலருக்கு மட்டும் விட்டு கொடுக்க வேண்டிய ஊழியம் அல்ல. ஆனால் ஒரு காரியத்தை அவர் ஞாபகப்படுத்துகிறார், இந்த போதனை ஊழியத்திலே சிறப்பு வரம் பெற்றவர்கள் இருக்கிறார்கள். போதிப்பதிலே சிறந்தவர்கள், அதாவது சாமர்த்தியம் உள்ளவர்கள், திறமைசாலிகள், அப்படிப்பட்டவர்கள், கிருபை வரம் பெற்றவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் முக்கியமாக அவர்கள் போதனை ஊழியம் செய்ய வேண்டும். தெய்வ சபைகளிலே அப்படிப்பட்ட போதிக்கும் கிருபை வரத்தை பெற்றவர்கள் போதிக்க வேண்டும். ஆனால் அதனாலே மற்றவர்கள் யாரும் எதையும் போதிக்க கூடாது என்று இருக்கக்கூடாது. நீங்களும் போதிக்க வேண்டும், நீங்களும் மற்றவர்களுக்கு கர்த்தருடைய வசனத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு கூட வசனத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த ஊழியம் ஒரு சிலருடைய ஊழியமாக வைத்து விடாமல், இப்பொழுது சாதாரணமாக நம்முடைய சபைகளிலே பெண்கள் போதிப்பதில்லை, அதை போல மற்ற ஒரு சிலர் போதிப்பதே இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அநேகர் போதிப்பதில்லை, ஒரு சிலர் மட்டும்தான் போதிக்கிறார்கள். ஆனால் அப்படி ஒரு சிலர் போதிப்பதினாலே எனக்கு இந்த போதனை ஊழியம் தேவையில்லை, அல்லது அது எனக்கு அவசியமானதல்ல, மற்றவர்கள் தானே போதிக்கிறார்கள், ஆகவே எனக்கு இது போதிக்க வேண்டிய அவசியம் இல்லையே என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்திலே ஒரு நிர்விசாரமாய் இருப்பவர்கள் ஏராளம். அது எச்சரிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். போதிக்கிறீர்களோ இல்லையோ, போதகர்களாவதற்கான தகுதியை ஒவ்வொரு தனி விசுவாசியும் பெறுவதற்காக முயற்சிகள் எடுத்துக்க வேண்டும். ஒரு போதகர் ஒரு பிரசங்கத்தை தயார் செய்வதற்கோ கர்த்தருடைய ஆலோசனை சொல்வதற்கோ எந்த அளவிற்கு வேதத்தை வாசித்து தியானித்து ஆயத்தப்படுத்துகிறாரோ அதை போல ஒவ்வொரு விசுவாசியும் பிறருக்கு போதிக்கத்தக்கதாக அவன் கர்த்தருடைய வசனத்திலே அவன் நிலைத்திருக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த அருமையான கர்த்தருடைய தாசன் நமக்கு போதிக்கிறதை இன்று நான் அறிந்து கொண்டேன். ஆகவே தெய்வ சபையிலே எல்லாரும் போதக சமர்த்தர்கள் அல்ல, அது ஒத்துக்கொடு. அதே சமயத்திலே இனிமேல் நம்முடைய சபைகளிலே அப்பம் விட்டு ஆராதிக்கிற அத்துணை ஆண்களும் பெண்களும் தேவ வசனத்தை அவர்கள் கற்றுக்கொண்டு கற்றுக் கொடுப்பவர்களாய் மாற வேண்டும். எஸ்ராவினுடைய அந்த மனநிலை, அந்த ஸ்பிரிட் ஆஃப் எஸ்ரா, அவருடைய நிலைமை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். எஸ்ராவின் புத்தகத்தின் 7ஆம் அதிகாரத்திலே அதை நாம் வாசிக்கிறோம். 10ஆம் வசனம் நினைக்கிறேன். அந்த வசனம் என்ன வாசிக்கிறோம்? எஸ்ரா நியாயப்பிரமாண புத்தகத்தை, வேதத்தை ஆராயவும் என்று சொல்லுகிறார். வேதத்தை ஆராய்வது மட்டுமல்ல, வேதத்தை ஆராய்ந்து
கற்றுக்கொண்டதை அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறார். He is practicing what he has been taught or learned. அடுத்ததாக என்ன சொல்கிறார்? அவன் நியாய பிரமாணத்தை போதிக்கிறதற்கும் தன் மனதை அவன் ஸ்திரப்படுத்தினான் என்று வாசிக்கிறோம். அப்போ இது பிரசங்கம் பண்ணுகிற போதகர்களாக சபையால் நியமிக்கப்படுகிறவர்களுக்கு தானே என்ற அந்த கேள்வி வரக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன். நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். சபையில யாரெல்லாம் போதிக்கலாம்? ஒருவருக்கொருவர் போதனை செய்யுங்கள். அது வேதத்திலே அடிக்கடி பவுல் சொல்லு. நீங்கள் ஒருவருக்கொருவர் ஒருவருக்கு தேற்றுங்கள், ஒருவருக்கு புத்திமதி சொல்லுங்கள், ஒருவருக்கு ஒரு தைரியம் ஊட்டுங்கள். அப்போ ஒருவருக்கொருவர் என்ற சொல் வருவதனாலே நான் உங்களுக்கு போதிக்க வேண்டுமானால் வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அதை போல நீங்கள் எனக்கு வேதத்தை போதிக்க வேண்டுமானால் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த இடத்தில் எல்லாரும் வேதத்தை முறையாக கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும்? போதிக்கும் அளவிற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அதனாலே நீங்கள் போதிக்கும் அளவு கற்றுக்கொண்டதினாலே நீங்கள் போதிக்க வேண்டும் அல்லது சபையில மேடையில் நின்று பிரசங்கம் பண்ண வேண்டும் என்ற அர்த்தத்திலே சொல்லவில்லை. ஒருவேளை அதற்கு வாய்ப்பே வராமல் போகலாம். ஆனால் யாரெல்லாம் போதிக்கலாம்? ஒரு வசனத்தை நான் வாசித்து காண்பிக்கிறேன். தீத்துவின் நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற வசனம், தீத்துவின் நிருபம் 2ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். அதனுடைய 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போமா? முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும் அப்படியே பரிசுத்தத்திற்கு ஏற்ற விதமாய் நடக்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்திற்கு அடிமைப்படாதவர்களுமாய் இருக்கவும் தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களுமாய் இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களுமாய் இருக்கவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு. போதும். இவ்விடத்திலே பவுலடிகள் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு என்ன வேலை, சபையில் உள்ள முதிர் வயதுள்ள மெச்சூர்ட் சிஸ்டர்ஸ் அவர்களுக்கு என்ன வேலை, சபையில் ஏதாவது பொறுப்பு இருக்கா, பெண்களுக்கு ஸ்திரீகளுக்கு பொறுப்பு இருக்கா என்று கேட்டால் ஒரு பொறுப்பும் இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே பவுல் மிக தெளிவாக சொல்லுகிறார், சபையில இருக்கக்கூடிய பாலிய ஸ்திரீகளுக்கு, அதாவது வாலிப பெண் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு என்று கேட்டால், தேவ வசனத்தை முறையாக கற்றுக்கொண்டு முதிர் வயது அடைந்த பக்குவம் அடைந்த ஸ்திரீகள் செய்ய வேண்டும். இது சபையினுடைய ஒரு பொறுப்பாய் நான் சொல்லுகிறேன். நம்முடைய சபைகளிலே இப்பொழுது வாலிப பிள்ளைகள் தான் வாலிப பிள்ளைகளுக்கு போதிக்கிறார்கள். ஆனால் அது கூட வேத வசன அடிப்படையில் சொல்லுகிறேன், பாலிய ஸ்திரீகளுக்கு முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் வேதத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதுதான் முறையான வேத பாடமாகும். அதுதான் செய்ய வேண்டும். அது நவீன காலங்களிலே நியூஜென் பீரியட் வந்த பின்னாடிதான் இந்த கம்பைன்ட் கிளாஸஸ் எல்லாம் ஆரம்பமாயிற்று. நான் அதற்கு விரோதமாய் பேசவில்லை. அது ஆவிக்குரிய நிலைமையில பயபக்தியோடு செய்தால் நல்லது. அல்லது முறையாக போதிக்கக்கூடியவர்கள், நன்றாய் வேதத்தை கற்றவர்கள் அந்த இடத்திலே காரியங்களை போதித்தால் நலமாயிருக்கும். ஆனால் பாலிய ஸ்திரீகளுக்கு போதிக்க வேண்டிய அவர்களை தேர்வு செய்து யாருக்கெல்லாம் வேதத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறார்களோ அந்த பொறுப்பை முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் செய்யணும். அப்ப என்ன அர்த்தம்? போதிக்க வேண்டும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் என்று சொன்னால், முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் அல்லது காலத்தை பார்த்தால் அவர்கள் முதிர் வயதுள்ள இருப்பதினாலே அவர்கள் வேதத்தை கற்றுக் கொடுக்கத்தக்கதாக வேதத்தை முறையாக பெண்கள் வேதத்தை கற்றுக்கொள்ளணுமா? கற்றுக்கொண்டால் தானே போதிக்க முடியும். அப்ப வேதத்தை போதிக்கிற பொறுப்பு சபையில ஒரு சிலருக்கு மட்டுமல்ல, ஒருவருக்கொருவர் போதிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருப்பதினாலே எல்லாரும் போதிக்கத்தக்கதாக அவர்கள் வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி வேதத்தை கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே முன்னேற்றம் அடைய முடியும். இங்கே பவுலடிகள் அல்லது எழுத்தாளன் அவர் முன்வைக்கிற அச்சம் என்னவென்று கேட்டால், இவர்கள் அநேக வருஷங்களாக வசனத்தை கேட்டவர்கள், அதிலே வந்தவர்கள், சபையிலே இருக்கிறவர்கள், சபையினுடைய எல்லா காரியங்களும் பங்கேற்கிறார்கள். ஆனால் இப்பொழுது அவருடைய நிலைமை என்ன?
அது பரிதாபகரமாயிருக்கிறது. ஒரு முன்னேற்றம் இல்லாமல் பின்தங்கின நிலைமையில் இருக்கிறார்கள். இந்த பின்தங்கின நிலைமை என்று சொன்னால் நான் இப்படி அதை சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாம் முன்னேறவில்லை என்றால், இப்போ நாம் முன்னேறி போகல, இஃப் யூ டு நாட் கோ ஃபார்வர்ட், the every step you do not take in the right time makes you go one step backward. அதாவது மறுபடியும் சொல்லுகிறேன், கிறிஸ்தவ வாழ்க்கையில, ஆன்மீக வாழ்க்கையில இன்று நீங்கள் ஒரு 10 அடிகள் முன்னேறி போயிருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நீங்கள் அந்த 10 அடிகளை எடுக்கல, அல்லது 9 அடிகள் எடுத்தீர்கள், ஒரு அடியை நீங்கள் இன்றைக்கு எடுத்து வைக்கல. அப்படி என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் 9 அடி எடுத்து வைத்தீர்கள் என்பது அல்ல முக்கியம். அந்த ஒரு அடி நீங்கள் வைக்காததினாலே நீங்கள் 8வது அடியிலே நிற்பது போல நீங்கள் ஒரு அடி பின்வாங்கி போனவர்கள். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில there should not be any stagnant condition. அதாவது தேக்க நிலை கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. தினமும் தினமும் ஒரு டிகிரிக்கு மேல் இன்னொரு டிகிரி நாம் வளர்ந்து கொண்டிருக்க வேண்டும். அந்த வளர்ச்சி வருவதற்கு நமக்கு உதவி செய்கிறது கர்த்தருடைய வேத திருமறை வசனம், வேத வாக்கியங்கள். ஆகவே அந்த வளர்ச்சி அடையாமல் இருந்தால், if you are taking the risk of retreating back. அப்போ அந்த வசனத்தை மனதில் பதித்து கொண்டு நான் சொல்ல விரும்புகிறேன், தயவு செய்து இன்றைய சபையில, நம்முடைய சபைகளிலே எத்தனை பேர்கள் தங்களுடைய காலத்திற்கேற்ற வளர்ச்சி அடையாமல் இருக்கிறீர்கள்? அது மட்டுமல்ல, நேற்றைக்கு அல்லது இன்றைக்கு நீங்கள் முன்னேறவில்லை என்றால் நீங்கள் முந்தா நேற்றுக்கு இருந்த வளர்ச்சிக்கு போய்விட்டீர்கள் என்று அர்த்தம், பின்வாங்கி போனீர்கள் என்று அர்த்தம். ஆகவே ஒவ்வொரு ஸ்டெப்பும் வைக்க வேண்டிய நேரத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கையில வைக்கலன்னு சொன்னா நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பு பின்னாடி போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இது எப்போதும் கவனத்தில் கொள்ளுங்கள். இது ஒரு சீரியஸ் மேட்டராக கிறிஸ்தவ வாழ்க்கையில எடுக்க வேண்டும் என்று பவுல் நமக்கு ஞாபகப்படுத்துகிறதை நான் உணர்த்த விரும்புகிறேன். வாருங்கள், இப்பொழுது நாம் 6ஆம் அதிகாரத்திற்கு வந்திருக்கிறோம். 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து அதிலே நான் தலைப்பு கொடுத்தது மூவ் ஃபார்வர்ட் டு அவாய்ட் தி ரிஸ்க் ஆஃப் ரிட்ரீட்டிங். எப்பொழுதுமே அதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையில முன்னேற வேண்டும். இந்த எழுத்தாளன் 3ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேல் மக்கள் வனாந்தர வழியாய் பயணப்படுகிறதனுடைய வரலாற்றை சொல்லுகிறார். அந்த வரலாற்றை 3ஆம் அதிகாரம் சொல்லும் பொழுது அவர்கள் எப்படி அந்த இடத்துல இருந்தார்கள் என்பதை அவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். எதனாலே அவர்கள் முன்னேறவில்லை என்று அவர் சொல்லுகிறதை நீங்கள் வாசித்தோம், நாம் படித்தோம். ஆனால் அந்த இடத்துல காலத்தை பார்த்தால், இப்பொழுது நான் சொல்லுகிறேன், அவர்கள் வனாந்திர வழியாக மொத்தம் 40 வருஷங்கள் அவர்கள் பயணித்தார்கள். அதிலே 20 வருஷம் வைத்துக் கொள்ளுங்கள். 20 வருஷம் பயணித்தால் அவர்கள் எங்கே போயிருக்கலாம்? போகட்டும், 10 வருஷம் பயணித்தால் எங்கே போயிருக்கலாம்? இல்லை, வெறும் ஒரு மாதம் அவர்கள் எகிப்தில் புறப்பட்டு அவர்கள் கனான் தேசத்துக்கு போகும் பாதையில ஒரு மாதம் பயணித்தால் அவர்கள் கனானுக்குள் பிரவேசித்திருக்க முடியும். காலத்தை பார்த்தால் அவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரித்து பல நாட்களாயிருந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் இப்பொழுது எங்கே இருக்கிறார்கள்? இன்னும் வனாந்தரத்திலே, பாலைவனத்திலே அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இதுதான் பவுல் அல்லது எழுத்தாளன் இந்த எபிரேய விசுவாசியை ஞாபகப்படுத்துகிறார். 3ஆம் அதிகாரத்திலே வனாந்தரத்திலே நீங்கள் எப்படி இருந்தீர்கள்? அமிதமாய் நீங்கள் மடிந்து போனீர்கள். காரணம் என்ன? நீங்கள் பயணிக்க வேண்டிய பாதையில ஒவ்வொரு நாளும் பயணிக்க வேண்டிய தூரத்தை சரியாக பயணித்து தேவ சித்தத்தை அறிந்து மனதில் தேவனை விசுவாசித்து கீழ்ப்படிதல் ஆவியோடு நீங்கள் பயணித்திருந்தால் நீங்கள் என்றோ தேவனுடைய வாக்குத்தத்த தேசத்தில் போயிருக்கலாம். அந்த லேண்ட் ஆஃப் மெச்சூரிட்டி, அந்த பக்குவமாயிருந்த தேசத்திற்குள் நீங்கள் பழுத்த தேசத்திற்குள் போயிருந்திருக்கலாம். நான் இப்படி இதை சொல்லுகிறேன், கிறிஸ்தவ வாழ்க்கையில பழுத்து பழங்களாய் இருக்க வேண்டிய நாம் இன்னும் பிஞ்சாக, வெறும் காயாக இருந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இதை நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது நீங்களும் எனக்கு சொல்லலாம், நாம் அப்படி இருக்கிறோம் என்று ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்கு போதிக்கிறார். இன்னும் பழுத்திருக்க வேண்டிய பழங்கள், பழுத்து கனி கொடுக்க வேண்டிய அந்த காலகட்டத்துல நாம் எப்படி இருக்கிறோம்? கசக்கிற
பிஞ்சு காய்களைப் போலவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் இந்த எழுத்தாளன் அவர்களை ஞாபகப்படுத்துகிறார். என்ன வாசிக்கிறோம் பாருங்கள். 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம். கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். இந்த எழுத்தாளன் ஆகையால் என்று சொல்லி இப்பொழுது ஆரம்பிக்கிறார். நாம் 5ஆம் அதிகாரத்தினுடைய கடைசியிலே பார்த்தது இந்த முக்கியமான காரியங்கள். அதாவது பூரண வயதுள்ளவர்களுக்கு தகும் என்று சொல்லுகிறது. காலத்தை பார்த்தால் பூரண வயதுள்ளவர்களாய் இருக்க வேண்டிய நீங்கள் பிள்ளைகளைப் போல, குழந்தைகளைப் போல இருக்கிறீர்கள். ஆனால் உண்மையாக கர்த்தருடைய வசனத்திலே பழகினவர்கள், those who have been trained and exercised in the word of God, they will get matured. அவர் என்ன செய்வார்கள்? they were able to discern what is right and what is wrong. அதான் கடைசி வசனம் 5 கடைசியில், ஞானேந்திரியங்களுடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும் என்று சொன்னால், தேவ வசனத்தினாலே தன்னுடைய ஐம்புலன்களை ட்ரெயின் பண்ணவங்க, அதை டெய்ம் பண்ணனவங்க, அதில பயிற்சி எடுத்தவர்கள். அப்போ நம்முடைய அவயவங்களை அல்லது நம்முடைய ஐம்புலன்களை முறையாக பயிற்சி கொடுப்பதற்காகத்தான் தேவன் வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வசனம் அதற்கு தான். இந்த வசனத்தை நீங்கள் அங்கொன்று இங்கொன்றாக ஏதோ ஒரு சடங்குக்காக, பழக்கத்திற்காக வாசித்து சென்றால், you cannot be exercised with the word of God of your five senses. 5 புலன்களை தேவ வார்த்தையினாலே புடமிடுவது போல, பயிற்சிப்பது போல, ஒரு குதிரையை எவ்விதமாக பயிற்சிக்கிறார்களோ, பழக்குவிக்கிறார்களோ, அதை போல அடங்காத உங்களுடைய புலன்களை கர்த்தருடைய வசனத்தினாலே நீங்கள் கட்டுப்படுத்தி அதை கடிவாளமிட்டு அந்த புலன்களை எல்லாம் நீங்கள் பயிற்சிவிக்க வேண்டும். அப்படி நீங்கள் பயிற்சிவித்தால் உங்க வாழ்க்கையில நன்மை எது, திண்மை எது, நல்லது எது, தீயது எது என்பதை புரிந்து கொள்வது எளிது. இன்னைக்கு அநேகர் வசனத்தை வாசிக்கிறார்கள். ஆனால் எது நல்லது எது கெட்டதுன்னு இன்னும் கூட்டத்துல பிரசங்காரத்துல கேட்பாங்க. என்ன காரணம்? இன்னும் அவர்கள் கர்த்தர் கொடுத்த திருவசனத்திலே தங்களுடைய புலன்களை அவர்கள் பயிற்சிவிக்கவில்லை. நாள்தோறும் கர்த்தருடைய வசனத்தோடு பழகுகிற பழக்கம், அதோடு பயிலுகிற வழக்கம், அதை முற்றிலுமாய் என்னுடைய வாழ்க்கையை ஆட்கொள்ளுகிற பழக்கம் உருவாக்கவில்லை. ஆகவேதான் இன்னும் எது சரி எது தப்பு என்று நாம் கேள்வி கேட்கிறோம். இது குழந்தைத்தனம், இது இன்னும் வளர்ச்சியற்ற தன்மை. இன்னும் நாம் பாலுள்ள குழந்தை மாதிரி எது சரிங்க அது சரியா என்று கேட்க காரணம் என்ன? இன்னும் ஞானேந்திரியங்களுடையவர்களாய் மாறவில்லை, நாம் இன்னும் வளர்ச்சி அடையவில்லை. இதுதான் குற்றச்சாட்டாக வைக்கிறார். இது ஒரு சீரியஸாக இனி வரும் நாட்களிலே நம்முடைய திருச்சபையின் மக்கள், குறிப்பாக குடும்ப தலைவர்கள், தலைவிகள், உங்களுடைய பொறுப்பிலே நான் வைக்கிறேன். நீங்கள் குடும்பத்திலே தேவ வசனத்தை முறையாக குழந்தைகளுக்கு போதிக்கிற போதகர்களாக மாறுங்கள். எங்கே நீங்கள் போதிக்கலாம்? சபையில போதிக்க முடியாட்டி பரவாயில்லை. நீங்கள் முதலாவது கர்த்தருடைய வசனத்தை காலையிலும் மாலையிலும் உங்கள் குடும்பத்தை வரவழைத்து பிள்ளைகளோடு அமர்ந்திருந்து பாடலை பாடி தேவனை துதித்து, அதற்கப்புறமாக முறையாக ஒரு பாகத்தை வாசித்து, எப்படி சபையில ஒரு அதிகாரத்தை வாசித்து தியானிக்கிறோமோ அதே போல பிள்ளைகள் வைத்து கொண்டு அவர்களுக்கு கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் போதிக்கணும். வீட்டிலே நீங்கள் தான் போதகர்கள். அப்ப காலத்தை பார்த்தால் போதிக்க வேண்டிய நீங்கள், கற்றுக் கொடுக்க வேண்டியவர்கள் நீங்கள். கற்றுக்கொள்ள வேண்டிய குழந்தைகளைப் போல் சபையிலும் குடும்பத்தில் இருந்தால் எப்படி? ஆகவே இதை ஆழ்ந்த ஒரு அர்த்தத்தோடு நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக நான் மறுபடியும் சொல்லுகிறேன். நான் வளர வேண்டும் பிரியமானவர்களே. இன்றைக்கு நம்முடைய சபைகள் எல்லாம் தளர்ந்து தாளடியாய் போவதற்கு காரணம், இன்னும் நாம் கர்த்தருடைய வசனத்திலே தேரவில்லை. பவுலடிகள் இதை பல இடத்துல சொல்லி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே நாம் ஏற்கனவே சொன்னது போல உபாகமத்திலே அடிக்கடி ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுவார். அதாவது உபாகமம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 6, 7 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். உபாகமம் 1:6. ஓரேவிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடே சொன்னது என்னவென்றால், நீங்கள் இந்த மலையருகே தங்கி இருந்தது
போதும், ஏன் தாமதிக்கிறீர்கள்? ஏன் காலம் வந்தாயிற்று. எழுந்து புறப்பட்டு தேசத்தை சுதந்திரிப்பதற்காக நீங்கள் முழுமையடைய அல்லது நீங்கள் பக்குவம் அடைய, ஆன்மீக வளர்ச்சி அடைய நீங்கள் இங்கே இருந்தது போதும். இந்த மலையருகே சுற்றி கொண்டிருந்தது போதும். 7 நீங்கள் திரும்பி பிரயாணம் புறப்படுங்கள். ஏன் இப்படி ஸ்டாக்னண்டா இருக்கீங்க? இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில, நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில கூட நாம் இன்னும் மலையருகே தங்கி இருக்கிறோம். முன்னேறி போவதற்கோ, தேசத்தை சுதந்திரிப்பதற்கோ, பழுத்த பழங்களாய் மாறுவதற்கோ இன்னும் நாம் எந்த நேரத்தை எடுத்துக் கொள்வதில்லை. இன்னொரு வசனம் கூட இதே புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 3 வாசிக்கிறோம். 2:3 நீங்கள் இந்த மலை நாட்டை சுற்றி திரிந்தது போதும், வடக்கே திரும்புங்கள். அடிக்கடி ஆண்டவர் சொல்கிற வார்த்தை போதும். நீங்கள் ஏன் இப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்க? சுற்றி திரிந்தது போதும், நேராய் பயணப்பட்டு போங்கள், தேசத்தை சுதந்திரிக்கலாம். ஆனால் இவர்கள் மப்பும் மந்தமுமான காதுள்ளவர்களாக கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் இருந்தார்கள். அதே நிலைமைதான் எபிரேய விசுவாசிகளுக்கும் அக்காலத்தில் வந்ததென்று எழுத்தாளன் பயப்படுகிறார். ஆகவேதான் நீங்கள் கேட்பதற்கு மந்தமுள்ளவர்கள், எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு புரியலையே என்று சொல்லி வேதனைப்படுகிறார். ஒருவேளை பவுல் இந்த காலத்தில் வாழ்ந்திருந்தால் இன்றைக்கு அநேக திருச்சபைகளை பார்த்து இந்த வார்த்தையை தான் சொல்லி இருப்பார் என்று நான் பயப்படுகிறேன். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். தேவ வசனத்தை நாம் அதிகமாய் நேசிப்போம், அதை அதிகமாய் வாசிப்போம், அதை அதிகமாய் யோசித்துக் கொண்டே இருப்போம், அதை விசுவாசித்து வாழ்க்கையில் அபியாசிப்போம். அவ்விதமாய் வேத வசனத்தை உண்மையாகவே நாம் நம்முடைய வளர்ச்சி படியாக மாற்றுவோம். இதை ஒரு வார்த்தையாக சொல்ல விரும்புகிறேன். பவுலடிகளுடைய ஆசை என்ன? இங்கே சொல்லுகிறார், நீங்கள் பூர்ணராகும்படி கடந்து போவீர்களாக. பூர்ணராக வேண்டும். அவருடைய வார்த்தைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒவ்வொரு தெய்வ பிள்ளையும் குழந்தை பருவத்தினின்று அடல்ட் பருவத்துக்கு போகணும்னு விரும்புறார். நம்ம அநேக சமயங்கள் இருக்கிற இடத்திலிருந்து நாம் நகருவதே இல்லை. அநேக சமயங்களிலே நான் அதை ஒரு சுவாரஸ்யமாக சொல்லுகிறேன். 50 வருஷமா ஒரு ஆள் இருக்கிற இடத்திலேயே உட்கார்ந்து இருப்பார். யோசித்து பாருங்கள். அந்த நடு சீட்டோ அல்லது பின் சீட்டோ அல்லது முன் சீட்டோ என அப்படி அந்த இடம் முக்கியம். அந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது. அது நல்லது, அப்படி இருப்பது நல்லதுதான், தப்புன்னு கிடையாது. ஆனால் அது இதற்கு ஒரு ஞாபகம் முட்டியா இருக்கிறது கேட்டால் அநேகர் இன்னும் அந்த இருந்த நிலைமையிலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள். 10 வருஷம் முன்னாடி எப்படி அவர்கள் ஜெபிக்கிறார்களோ பொது சபையில, அதே வார்த்தைகள் தான். ஒரு வளர்ச்சியும் பார்க்க முடியாது. 10 வருஷம் முன்னாடி எப்படி ஸ்தோத்திரம் செலுத்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்களோ அதே குழந்தைகளை போன்ற வார்த்தைகளை தான் இப்பொழுது ஸ்தோத்திரம் செலுத்த பயன்படுத்துகிறார். காரணம் என்ன தெரியுமா? நான் நேரத்தில் சொல்லி இருக்கிறேன், கர்த்தருடைய வசனத்தை அவர்கள் மனப்பாடம் செய்வதில்லை. மற்ற அநேக சபைகளுக்கு நான் போயிருக்கிறேன். நாம் நம்முடைய சபை குறை சொல்வதை நினைக்க கூடாது. அநேக சபைகளுக்கு போகும் பொழுது வாலிப பிள்ளைகள், வயதானவர்கள், அவர்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கக்கூடிய ஸ்தோத்திர நேரத்துல வேத வாக்கியங்களை அப்படி அழகாக அவர்கள் மனப்பாடமாக சொல்லி தேவனை துதிப்பதை நான் பார்த்திருக்கிறேன். ரொம்ப ஆச்சரியமான, அதற்கு உதாரணமாய் சொல்ல வேண்டுமானால் நாம் அடிக்கடி சொல்கிற வசனம், அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளிநடத்து வரவழைத்துள்ள புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த வார்த்தையை நாம் சொல்லுகிறோம். அதே போல பல வார்த்தைகளை புதிய ஏற்பாட்டில இருந்து இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ரட்சிப்பின் மகத்துவத்தை சொல்வதற்கும் துதிப்பதற்கும் வேத வாக்கியங்களை பயன்படுத்தும் பொழுது அதில் ஒரு ஆழத்தை பார்க்க முடியும். வெறுமனே என்றும் சொல்லுகிற அந்த உலக பிரகாரமாக மற்றவரோடு பேசுகிற தமிழ் வார்த்தைகளை சபையில பயன்படுத்தி ஒரு கொலோக்கியலாக பேசுகிற நிலைமை மாற வேண்டும். வேத வாக்கியங்களை மனதில் வைத்துக் கொண்டு அதன் அடிப்படையில எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்தினார் நீங்கள் வளர்ந்தவர்களாவீர்கள். வளர்ச்சியின் அடையாளமும் அதுதான். ஆகவே இனிமேல் ஸ்தோத்திரம் செலுத்துகிற வாசியுங்கள், மனப்பாடம் பதித்து நீங்கள் அதை செய்யுங்கள். அதிகாரம் விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்ட பின் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவாகிய தேவனோடு நமக்கு சமாதானம் உண்டு. இந்த வசனத்தை சொல்லி துதியுங்கள்.
ஆண்டவரே, எங்களுக்குள் தந்த தெய்வீக சமாதானத்திற்காய் ஸ்தோத்திரம். விசுவாசத்தினாலே நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி வசனத்தை வைத்துக் கொண்டு அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்தார். அநேக காரியங்களை ஆண்டவருடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே பக்தர்கள் ஸ்தோத்திரம் செலுத்தினது போல அதை செலுத்தாமல் புதிய ஏற்பாட்டு பக்தர்கள் எவ்விதமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் செலுத்தி ஆராதித்தார்களோ அதை போல கிறிஸ்தவ வாழ்க்கையில வசனத்தினாலே நாம் வளமை பெறுவோம். should be rich in the word of God. அதான் கொலோசியத்தில் பவுல் சொல்லுகிறார், let the word of Jesus, let the word of Christ be enriched in your life. உங்க இதயத்தை வசனத்தினால நிரப்பணும், வசனத்தினால் நிரப்பணும். அதை கொஞ்சம் அதிகமாய் இன்றைக்கு நான் சொல்லிவிட்டேன் போல இருக்கு. ஆகவே இப்பொழுது அவர் சொல்லுகிறார், முன்னேறுங்கள் என்று சொல்வதற்காக இப்படி இருந்தால் போதாது, நீங்கள் வளரணும். ஆனால் இப்படி நீங்கள் முன்னேறாமல் பூரணராகாமல் இருந்தால் மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்க போறீங்க. you are going to be endangered. உங்க வாழ்க்கையில you are going to see the peril of retreating. நீங்கள் மிகப்பெரிய விபத்துல சிக்க போறீங்க என்று அவர்களுக்கு எச்சரிப்பை கொடுப்பது போல இருக்கிறது. அப்போ அந்த இடத்துல வாசிக்கிற வசனத்துல அந்த மெச்சுவர் என்ற வார்த்தை இருக்கிறது, பெர்ஃபெக்ட் ஆங்கிலத்துல போட்டிருக்கு. அதாவது பூர்ணராகும்படி. இந்த பூரணம் என்ற வார்த்தையை இந்த எழுத்தாளன் இந்த புத்தகத்துல பல இடத்துல பயன்படுத்துகிறார். அவருக்கு இந்த வார்த்தை ஒரு மிகவும் முக்கியமான வார்த்தை போல அதை பயன்படுத்துகிறார். சில வசனங்களை நான் வாசிக்கலாம். அதாவது பூர்ணர் ஆகும்படி கடந்து போவோமாக. அந்த பூரணம் டெலியோட்டோஸ், டெலியோட்டஸ் என்ற வார்த்தை, டெலியோட்டஸ் தான் அந்த வார்த்தை. பூரணம், பூரணர் ஆகும்படி கடந்து போவோமாக. அந்த டெலியோட்டஸ் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் சொல்ல வேண்டுமானால் a moral, mental, spiritual perfection or maturity. இதுதான் அந்த டெலியோட்டஸ் என்ற வார்த்தையினுடைய பொருளாக எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் இதே வார்த்தையை பவுல் பல இடங்களில் பயன்படுத்துகிறார். அதை கொஞ்சம் பார்க்கலாம். அதனுடைய 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 5:14 நாம் வாசித்தோம். 5:14 ஏற்கனவே 5:14 பாலானது நன்மை தீமை ஞானேந்திர பூரண வயது, அந்த பூரண வயதுன்னு இருக்குல்லவா, அந்த பூரணம் என்ற வார்த்தை கூட இந்த டெலியோட்டஸ் என்ற வார்த்தை தான். அடுத்ததாக 7:11 அதிகாரத்தை பல இடத்துல 3 இடத்துல 7:11 அல்லாமலும் இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய உட்பட்டிருந்தல்லவோ நியாயப்பிரமாணத்தை பெற்றார்கள். அந்த ஆசாரிய முறைமையினாலே பூரணப்படுதல் உண்டாயிருக்குமானால் ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக்கினுடைய போதுமே. அந்த ஆசாரிய முறைமையினால் பூரணம் உண்டாயிருக்குமானால் அப்போ என்ன அர்த்தம்? அந்த லேவி ஆசாரிய முறையின்படியாக பூரணம் அடையவில்லை. அல்லது அதன் அர்த்தம் என்னவென்று கேட்டால், ஆசாரிய முறைமை ஏற்படுத்தப்பட்டதனுடைய நோக்கம் முழுமையாக நிறைவேறவில்லை, அதனுடைய நோக்கம் பூரணமாக்கப்படவில்லை. ஆசாரிய முறைமை ஏற்படுத்தப்பட்டது, அதன் நோக்கம் என்ன? பூரணராக்க வேண்டும். ஆனால் அது என்ன செய்யவில்லை? பூரணப்படுத்தவில்லை. அடுத்த வசனம் 19:28 19:28 அதே அதிகாரம் 19:28 நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை, அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூரணப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்தில் சேருகிறோம். இங்கு நியாயப்பிரமாணமானது என்று சொல்கிறார். அது என்ன செய்வதில்லை? ஒன்றையும் பூர்ணப்படுத்தவில்லை. நியாயப்பிரமாணம் தேவனால் கொடுக்க பெற்றது. எதற்காக கொடுக்க பெற்றது? பூர்ணப்படுத்துவதற்காக கொடுக்க பெற்றது. ஆனால் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தினாலே மக்கள் பூர்ணப்படவில்லை, நன்மை அடையவில்லை. ஆனால் அது நியாயப்பிரமாணத்தினுடைய குறையாக இங்கே எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதே போல ஆசாரிய முறைமையினுடைய குறையினாலே அது நடந்து என்று சொல்ல முடியாது. அந்த கொடுக்கப்பட்ட நோக்கம் ஏன் நிறைவேறவில்லை என்று கேட்டால், அதனாலே நன்மை பெற வேண்டிய மக்கள் அதை முறையாக அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நியாயப்பிரமாணத்தினுடைய குறைய சொல்லல, நியாயப்பிரமாணம் நல்லதுதான், அது பூர்ணப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டது. ஆனால் அது என்ன செய்யல? பூர்ணப்படுத்தவில்லை. அடுத்த வசனம் 28 நியாயப்பிரமாணமானது பலவீனமுள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது. நியாயப்பிரமாணத்துக்கு பின்பு உண்டான ஆணையோடே விளங்கிய வசனமோ என்றென்றைக்கும் பூரணரான குமாரனை ஏற்படுத்துகிறது.
இங்கே விளங்கிய வசனமோ என்றைக்கும் பூரணரான அந்த பூரணர் என்ற வார்த்தையை சொல்வதற்கு பூரண. அப்ப குமாரன் யார் என்ற கேள்வி, குமாரன் பூரணர். அந்த கன்செப்ட் என்ன? குமாரன் பூரணர் சொன்னார், அர்த்தம் என்ன? இனி அவரை பூரணராக்குவதற்கு ஒரு பிட்டோ அல்லது ஒரு புள்ளியோ வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இனி பூரணமாக்கப்படுவதற்கு ஒன்றும் சேர்க்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தனக்குள் தாமே பூரணராயிருக்கிறார். அந்த முழுமையை காட்டுகிறார். அப்போ பூரணராகும்படி கடந்து போவோமாக என்று நாம் சொல்ல அழைக்கப்படுகிறோம் அல்லவா? அப்படியானால் இந்த பூரண தன்மை எங்கே நாம் பார்க்க முடியும்? அது கிறிஸ்துவாகிய குமாரனுக்குள் தான் பார்க்க முடியும். அப்படியானால் நம்முடைய பூரண தன்மை எங்கே? கிறிஸ்துவுக்கு ஒப்பான வளர்ச்சியில அந்த பூரணம். கிறிஸ்து பூரணராயிருக்கிறது போல நாமும் பூரணராகும்படி கடந்து போகும்படியாய் பவுல் சொல்லுகிறான். ஒரு வசனம், ரெண்டு வசனங்கள் நிறைய இருக்கு. 9:9 வேகமா வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். 9:9. அந்த கூடாரம் இக்காலத்துக்கு உதவுகிற ஒப்பனையாயிருக்கிறது. அதற்கேற்றபடியே செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை பூரணப்படுத்த கூடாதவைகளாம். போதும், மனசாட்சியை பூர்ணப்படுத்தாது. 10:1-14. இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. நோக்கங்கள் நிறைவேற்றப்படுவதில்லை. செலுத்த வருகிறவர்கள் எந்த நோக்கத்தோடு வருகிறார்களோ அந்த நோக்கம் நிறைவேறவில்லை, அவர்கள் பூர்ணமடையவில்லை. அது 14 வசனம். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். ஒரே பூரணப்படுத்தி இருக்கிறார். பாருங்கள், அதே போல 11:40, 12:23 வசனங்களை மட்டும் வாசித்து நாம் கடந்து போகலாம். 11:40. அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணர் ஆகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். 12:23 கூட பரலோகத்திலே பேரெழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை நடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும். போதும். அப்போ பூரணம் என்ற வார்த்தையை நான் பார்த்தோம். அது என்று மொத்தமாக கிடைக்கக்கூடிய கருத்து என்ன? எந்த விதமான குறையும் இல்லாமல் இனிமேல் அதை நிறைவாக்குவதற்கு சேர்க்க வேண்டியது ஒன்றும் இல்லாமல் ஒரு நிலைமைக்கு வருவோம் அல்லவா? ஆட் பண்ணிட்டு இருந்தோம்னா குறை இருக்குன்னு அர்த்தம். ஆடிங் ஸ்டாப் ஆச்சு. ஒரு பாத்திரம் தண்ணி நிரப்பப்பட்டு அது நாம நிறைச்சு அதுக்கப்புறமாக தண்ணீர் ஊற்ற ஆரம்பித்தால் ஊற்றுகிற தண்ணீர் எல்லாம் வெளியே போகும் அல்லவா? அதுதான் நிறைவு. அதே போலதான் கிறிஸ்துவை நீங்கள் நிரப்ப முயற்சித்தால் நீங்கள் நிரப்ப முடியாது. காரணம், அதை நீங்கள் நிரப்புகிற அந்த எந்த தண்ணீரோ ஏதோ அதெல்லாம் வெளியேதான் போகும். அதே போல கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் பூரண வளர்ச்சி அடைவதற்காக என்று சொன்னால் முழுமையாக்கப்படுவதற்காக. இதை பவுல் தன்னுடைய பாஷையில சொல்வதை 2-3 வசனங்கள் நான் வாசித்து காண்பிக்கிறேன். கொலோசியர் நிருபத்திலே பவுல் சொல்கிற வார்த்தையை பாருங்கள். கொலோசியர் 1ஆம் அதிகாரத்திலே, கொலோசியர் 1:28. கொலோசியர் 1:28 படிங்க. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக. இந்த தேறினவன் அது டெலியோஸ் என்ற வார்த்தை தான். அங்கே டெலியோட்டஸ் என்ற வார்த்தையை பூர்ணராகும்படி என்று பயன்படுத்தப்பட்ட, இங்கே டெலியோஸ் என்ற வார்த்தை. அப்ப தேறினவன் என்ற வார்த்தையும் பூரணன் ஆகுவதற்கு, தேர்வது என்று சொன்னால் பூரணன் ஆகுவதற்கு. அப்ப என்ன, இயேசுவுக்குள் பூர்ணர்களாக நிறுத்தும்படிக்கு, இயேசு கிறிஸ்து பூர்ணராக நிறுத்தும்படிக்கு என்று அவர் சொல்லுகிறார். இன்னொரு வசனம் அவர் சொல்லுகிற வசனம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம். 2 தீமோத்தேயு நமக்கு தெரிந்த வசனம் தான். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல அதனுடைய 16ஆம் வசனம் தெரிந்த வசனம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் போதும். அப்போ எந்த மனுஷனும்
தேவனுடைய மனுஷன் தேறினவனாகணும். தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் என்ற வார்த்தை. அப்போ 2 இடத்துல, ஒன்று கிறிஸ்துவை நாங்கள் அறிவிக்கிறோம். உங்களை தேறினவர்களாக மாற்றுவதற்காக நாங்கள் கிறிஸ்துவை அறிவிக்கிறோம். இந்த இடத்துல கர்த்தருடைய வசனத்தை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அப்போ நம்மை தேறினவர்களாக, நம்மை கிறிஸ்துவுக்குள் பூரணர் ஆக்குவது கிறிஸ்துவும் கிறிஸ்துவனுடைய வசனமும் என்பதை பவுல் ஞாபகப்படுத்துகிறார். அப்ப இந்த வளர்ச்சி என்ன என்று கேட்டால், அது எபேசியர் நிருபத்திலே பவுல் சொல்லுகிறார். நமக்கு தெரிந்த வேத பாகங்கள் எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரத்திலே அங்கு எப்படி இந்த வளர்ச்சியை குறித்து சொல்லுகிறார் பாருங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே 4ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தில் வாசிப்போம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மெய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். போதும். இவ்விடத்துல தெய்வ சபையிலே தேவன் ஏன் வரம் பெற்றவர்களை எழுப்புகிறார்? தெய்வ வரங்கள் நமக்கு கொடுக்க பெற்றிருக்கிறது. ஆனால் இந்த 5 வகைப்பட்ட அல்லது 4 வகைப்பட்ட வரம் பெற்றோர்கள், அவர்களை தேவன் ஏன் எழுப்புகிறார்? அதற்கு நோக்கத்தை சொல்லுகிறார். முதலாவது, ஆதி திருச்சபைகளிலே இருந்த அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், அவர்கள் ஏன் அந்த நாட்களிலே வரம் பெற்ற ஊழியர்களாய் இருந்து செயல்பட்டார்கள்? அதற்கு அவர்களை பொறுத்தவரை ஒரு நோக்கம் தான் இங்கு சொல்லப்படுகிறது. என்ன செய்ய வேண்டும்? அங்க வாசிக்கிற வசனத்திலே அதனுடைய 11ஆம் வசனம், நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராக வேண்டும். அப்போ தெய்வ சபையிலே கடந்து வருகிற விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாக, பூரணர்களாக, குறையுள்ளவர்களை நிறைவாக்குகிறாக, இம்மெச்சுவர்ட் பீப்புளை மெச்சுவர்டாக மாற்றுவதற்காக, இன்னும் கார்னலாக இருக்கக்கூடியவர்களை ஸ்பிரிச்சுவலாக மாற்றுவதற்காக, எதற்கு ஆண்டவர் அப்போஸ்தலர்களையும் இந்த அப்போஸ்தலர்களையும் தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தினார்? அந்த ஒவ்வொருவனும் தேறினவனாக வேண்டும். அதே போல அடுத்ததாக சுவிசேஷகர்கள், அதே போல மற்ற 2 பேர்களை குறித்து வாசிக்கிறோம். அவர்கள் எல்லாருமே எதற்காக என்று கேட்டால், சிலர் மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் என்று சொல்வது, தெய்வ சபையிலே கடந்து வருகிற மக்கள் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாய் இருப்பதற்காக அல்ல, மாறாக கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாய் புதிதாய் பிறந்த தெய்வ மக்களை கிறிஸ்துவுக்குள் பூரண புருஷர்களாக வளர்த்தி கொண்டு வருவதற்கு, அவர்களை கிறிஸ்துவை போல் உருமாற்றுவதற்கு, அவர்களுக்கு கிறிஸ்துவின் சீஷர்களாக்குவதற்காக, அவர்களை கிறிஸ்துவின் சீஷர்களாக உருமாற்றுவதற்காகத்தான் தெய்வ சபையிலே பொறுப்புள்ளவர்களை அல்லது வரம் பெற்றவர்களை தேவன் ஆக்கி வைத்திருக்கிறார். இந்த ஊழியத்தை சபை நிறைவேற்ற வேண்டும் என்பதை இந்த இடத்துல பவுல் ஞாபகப்படுத்துகிறார். ஆகவே நம்முடைய நோக்கம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்ன இன்றைக்கு என்று கேட்டால், இன்னும் பால் அந்த தொட்டிலே கிடக்கக்கூடிய குழந்தைகளைப் போல இன்றும் அப்படியே ஆட்டிகிட்டே இருந்தா போதும், தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. அந்த நிலைமை மாற வேண்டும். அந்த நிலைமை மாற வேண்டும். தேவ வசனத்தினுடைய ஆழங்களுக்கு நாம் இறங்கி செல்ல வேண்டும். அமிதமாய் கற்றுத்தேறி கற்றுக் கொடுக்கிற நிலைமைக்கு நாம் வளர்ச்சி அடையணும். அதுதான் மீண்டும் பவுல் சொல்லுகிறார். அது நீங்கள் ஒரு வாலிப பிள்ளையாக இருக்கலாம், அல்லது வாலிப சகோதரியாக இருக்கலாம், அல்லது முதிர் வயதுள்ள ஸ்திரீயாக இருக்கலாம், அல்லது முதிர் வயதுள்ள சகோதரர்களோ சகோதரர்களாக இருக்கலாம். அப்படி யாராக இருக்கட்டும், நீங்கள் யார், உங்களை வயது நான் கேட்கவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள் புதிதாக பிறந்த ஒரு குழந்தையாய் நீங்கள் சபையில் வந்திருந்தால், முதல் பாலை குடியுங்கள். அது கற்றுக்கொள்வதற்கு அடிப்படையாக பாலை குடியுங்கள். வசனத்தினுடைய ஆழங்களுக்கு உங்களால் போக முடியாது. கெட்டியான உணவு ஞானேந்திரியம் உள்ளவர்களுக்கு தான் தகும். ஆகவே வளர்ச்சி அடையுங்கள். பாலையாகலும் ஒழுங்காக சீராக குடித்து அந்த காலம் தாண்டும் பொழுது ஒரு வளர்ச்சியின் படிகளை நோக்கி போங்கள். நான் பல இடங்களுக்கு பல சபைகளுக்கு போயிருக்கிறேன். ஆனால் ஒரு சில சபைகளிலே நான் விசுவாசிகளிடத்தில் கலந்துரையாடும் பொழுது அவருடைய வசன ஞானம் ஆச்சரியப்படத்தக்கதாக காணப்பட்டிருக்கு. அடிப்படை போதனைகள் எல்லாம் அவர்கள்
சில சந்தேகங்கள் இடத்துல கேட்கும் பொழுது ஏற்கனவே அவர்கள் கற்றுத்தேறின அந்த அனுபவத்தை நான் அறிந்து கொள்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய சபை இன்னும் வளர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இதை ஒரு பொருட்டாக எண்ணும்படியாகவும் நான் கேட்டுக்கொள்கிறேன். அவ்விதமாக மூவ் ஃபார்வர்ட் டு அவாய்ட் த ரிஸ்க் ஆர் த டேஞ்சர் ஆஃப் ரிட்ரீட்டிங். இதுதான் இன்றைக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நீங்கள் முன்னேறவில்லை என்றால் நீங்கள் ஆபத்தை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள். என்ன ஆபத்து என்று அவர் சொல்லுகிறார். அந்த வசனத்தில் சில காரியங்கள் சொல்லி இன்றைக்கு நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். வாசிப்போம். அந்த 1-3 வசனம் மறுபடியும் வாசிப்போம். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திவாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. போதும். இந்த இடத்துல பவுல் ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு என்று சொல்லுகிறார். இது என்னது? கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேசங்கள், மூல வசனங்கள் என்ற ஒரு சந்தேகம் நமக்கு வரலாம். இந்த இடத்துல எழுத்தாளன் அவர்களுக்கு என்ன சொல்கிறார் என்று கேட்டால், ஆகையால் கிறிஸ்துவை பற்றி பழைய ஏற்பாட்டிலே உங்களுடைய ஆகமங்களிலே எழுதப்பெற்ற அல்லது நீங்கள் கேட்ட மூல உபதேச வசனங்கள் நாம் விட்டு என்று வாசிக்கிறோம். அப்ப இங்க என்ன அர்த்தத்தில் சொல்லுகிறார் என்று கேட்டால், எபிரேய விசுவாசிகளை பொறுத்தமட்டில் அவர்கள் பழைய ஏற்பாட்டு ஆகமங்களிலே அவர்கள் மிகவும் ஒருவேளை அனுபவசாலிகளாக, நன்றாய் கற்று தேர்ந்தவர்களாக அவர்கள் காணப்பட்டிருக்க வேண்டும். அவர்கள் நல்ல யூத மரபை சார்ந்தவர்களோ அல்லது எபிரேய அந்த யூத குலத்தினுடைய தன்மைகளிலே அவர்கள் தேர்ந்து வாய்ந்திருக்க முடியும். அப்படிப்பட்டவர்கள், அதாவது பழைய ஏற்பாட்டிலே ஆகமங்களிலே நியாய பிரமாணத்தினுடைய காரியங்களில் எல்லாம் நன்றாய் தேறினவர்கள் தான் சுவிசேஷத்தை கேட்ட பொழுது அவர்கள் இது கிறிஸ்துவை குறி சொல்லப்படுகிறது என்று சொல்லி வந்திருக்கிறார்கள். அப்ப பழைய ஏற்பாட்டு ஆகமங்களிலே கிறிஸ்துவை பற்றிய உபதேசம் இருக்கிறது. ஆனால் அது மூல உபதேசம். அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், கிறிஸ்துவை குறித்துள்ள உபதேசங்கள் புதிய ஏற்பாட்டில் ஆரம்பமானதல்ல. கிறிஸ்துவை பற்றிய உபதேசம் பழைய ஏற்பாட்டிலேயே துவங்க பெற்றிருக்கிறது என்று சொன்னால், தங்கள் மத்தியிலே அனுப்பப்பட போகிற மேசியாவை குறித்ததான அநேக போதனைகள் தீர்க்கதரிசிகள் வாயிலாக அவர்களுக்கு கொடுக்க பெற்றது. அல்லது மேசியாவை ஏற்றுக்கொண்டு அவரை வரவேற்று அவருக்கு கீழாய் வந்து அவர் ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்காக இஸ்ரேல் மக்களை ஆயத்தம் செய்வதற்காக பழைய ஏற்பாட்டு ஆகமங்கள் எழுத பெற்றது. அநேக தீர்க்கதரிசிகள் அவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து போதித்திருக்கிறார்கள். கிறிஸ்து என்ற சொல் மேசியா, அனாயிண்டட் ஒன். அப்போ பழைய ஏற்பாட்டிலே இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இவர்கள் ஏற்கனவே பழைய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவை குறித்துள்ள மூலோபதேசங்களை நன்றாய் அறிந்தவர்கள். ஆனால் என்ன பிரச்சனை? அந்த அறிவோடு அவர்கள் நின்று விட்டார்கள். இதான் பிரச்சனை. அறிந்து தப்பல்ல, அறிய வேண்டிய விஷயங்கள் அறிந்திருக்கிறார்கள். என்னெல்லாம் கற்றிருக்கிறார்கள் பழைய ஏற்பாட்டிலே படிப்போம். என்ன கற்றிருக்கிறார்கள் பாருங்கள். அந்த மூலோபதேசம் என்னவா இருக்கிறது? 1, செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும், நான் அதை வேகமாய் வாசித்து முடிக்க விரும்புகிறேன், மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், மனம் திரும்புதல், விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோர் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு. இந்த 6 அடிப்படை போதனைகள் தான் பழைய ஏற்பாட்டிலே நாம் கிறிஸ்துவை குறித்ததாக சொல்லப்படுகிற உபதேசங்கள். கிறிஸ்துவை குறித்து நேரடியாக சொல்லப்படவில்லை, ஆனால் வரப்போகிற கிறிஸ்துவை குறித்ததான அநேக சத்தியங்கள் முன்கூட்டியே பழைய ஏற்பாட்டில் எழுத பெற்றிருக்கிறது. அப்படியானால் பழைய ஏற்பாட்டு சத்தியங்களுடைய ஒரு தொகையீடு என்று சொன்னால் இந்த 6 காரியங்கள் தான். அதை அடுத்த வாரம் பார்க்கலாம். ஆகவே இந்த 6 காரியங்கள் அவர்களுக்கு தெரியும். ஆனால் பவுல் என்ன சொல்கிறார்? இது அறிந்து வைத்து தப்பு கிடையாது. ஆனால் என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துவை பற்றிய சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு, அந்த வசனத்தை மட்டும் தப்பா நினைச்சுக்காதீங்க. விட்டு விட்டு என்ற அர்த்தத்தில் அல்ல, அங்க விடுதல் என்று சொல்லுகிறது. நீங்கள் அதை பிடித்து கொண்டிருக்க வேண்டாம். அது நீங்கள் அஸ்திவாரமாய் அறிந்தீர்கள். ஆக என்ன செய்ய வேண்டும்?
அதை விட்டுட்டு அதை அபேண்டன் பண்ணி அதெல்லாம் தப்புன்னு நான் சொல்லல. நீங்கள் அறிந்து கொண்ட சத்தியங்கள் கரெக்ட் தான், அதுதான் சரியான மூல உபதேசம். ஆனால் அந்த மூல உபதேசத்தை அடிப்படையாக கொண்டு அஸ்திவாரமிட்டு நீங்கள் வாழ முடியாது. என்ன செய்ய வேண்டும்? புதிதாய் நீங்கள் அறிந்து கொண்ட கிறிஸ்துவை குறித்ததான உண்மையான ரியாலிட்டியை நீங்கள் அறிந்து கொண்டு அஸ்திவாரத்தின் மேலே கட்ட துவங்கணும். You have to build upon the foundation already laid in the Old Testament. So நியூ டெஸ்ட்மென்ட்க்கு வாங்க, பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க, நிழலிலிருந்து நிஜத்திற்கு வாங்க. இதுதான் அவர் சொல்லிக்கொண்டே போகிறார். ஒரு வார்த்தை ஒருவர் சொன்னதை நான் இப்படி யோசித்து பார்த்தேன். அவர் சொல்லுகிறார், the readers are urged to pass the shadow of substance, from shadow to substance, from type to antitype, from husk to kernel, from dead forms of the religion of their ancestors to the living realities of Christ. இதுதான் அந்த எழுத்தாளன் ஞாபகப்படுத்துகிறார். அப்போ அறிந்து கொண்ட சத்தியங்கள் தப்பல்ல, அது வேண்டியதுதான். ஆனால் அதோட நின்றுட்டு அதை வச்சுக்கிட்டே வாழ்க்கை நடத்துகிறோமே, வாழ்கிறோமே, அப்படிப்பட்டவர்கள் அடுத்த பகுதிக்கு வரும் பொழுது ஆபத்தை சந்திப்பார்கள் என்று ஞாபகப்படுத்துகிறார். இன்றைக்கு கற்றுக்கொண்ட ஒரே பாடம், நான் என் மனதிலே பதிந்த ஒரே பாடம், இனிமேல் ஆகிலும் கர்த்தருடைய வசனத்தை ஒரு மாணவனை போல, as a student, ஒரு சிஷ்யனை போல குருவின் பாதத்தில் இருந்து மரியாள் கற்றுக்கொண்டது போல நாள்தோறும் இயேசு கிறிஸ்துவாகிய குருவினுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து வேதத்தை திறந்து ஜெபத்தோடு கர்த்தருடைய வசனத்தை, ஆண்டவரே ஆவியானவர் எனக்கு போதும் என்று சொல்லி ஆழமான ஜெபத்தோடு கூட ஆர்வத்தோடு கூட தேவ வசனத்தை வாசிக்க ஆரம்பியுங்கள். காலையிலே மன்னா பனிமேல் விழுவது போல இந்த நாட்களிலே கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை வேத வசனத்தின் மேல் பொழிந்திருக்கிறார். நாம் கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். நாம் முன்னேறுவோம், ஆபத்தை தவிர்ப்போம். நின்று விடாமல், நின்றால் நாம் பின்தங்கி விடுவோம், நின்று விட்டால் பல முன்னேறி போனால் நாம் பின்தங்கினோம் அர்த்தம். நின்று விடாமல் கிறிஸ்தவ வாழ்க்கையில இன்னும் கிறிஸ்தவராக அல்ல, கிறிஸ்துவை போல வளர்வதற்கு, அவருடைய சிரசு மட்டும் வளர்ச்சி அடையத்தக்கதாக வசனத்தில் பழகுவோம். தேவன் தாமே நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஜெபித்து நிறைவு செய்யும்படி கேட்டு